ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல்ல பழையபடி நம்ம நிலா அவங்க வீட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துட்டாங்க அப்படின்றது சந்தோஷமா இருந்தாலையும் கூட நம்ம சோழனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம சோழனை அவங்க கணவராக ஏற்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பழையபடி என்னை ஏற்றுக்குங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னைக்கும் என்னுடைய வீட்டுக்காரர் சோழனையும் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக சோழனை விட்டு பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனவுடனே அவங்க அப்பா அம்மாலாம் வந்து நம்ம நிலாவை ஏற்றுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, அவனுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை அவங்க அப்பா ஏற்றுக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஒரு பக்கம் நம்ம சோழன் நிலா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்ற வருத்தத்தில் ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் நம்ம நிலா அவங்க வீட்டில் போய் சேர்ந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க அப்பாவுக்கு சொன்ன மாதிரி அந்த 25 லட்ச ரூபாய் காசும் 30 சவரன் நகையும் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாக்கா சந்தாவுக்கும் சேரனுக்கும் வந்து கல்யாணம் நடக்கும். இப்போது கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிறவங்களால அவ்வளோ அமௌண்ட்டு காசையும் நகையும் வந்து கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம நிலா நினச்சா கொடுக்க முடியும். ஏன்னா இவங்க வசதியான வீட்டில் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க அப்பா மிகப்பெரிய ஒரு பணக்காரர். இப்போ நம்ம சோழனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போனாலும் கூட நம்ம சேரன், பல்லவன், பாண்டி இவங்க மேலே வச்சுருக்கிற அந்த பாசமும் மரியாதையும் அப்படியே தான் இருக்கும். 6 மாதத்துக்குள்ளே எப்படி அந்த நகையும் அந்த பணத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான சமயத்தில் நம்ம நிலா என்ன பண்ணுவாங்க, அந்த காசையும் பணத்தையும் கொடுத்து சந்தாவை இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து நம்ம நிலா தான் கூட்டு வருவாங்க. ஆனாலும் கூட நம்ம சோழனை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு அவங்களுடைய மனசில் இருக்கிற அந்த காயம் வலி போகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னாக்கா நம்ம நிலா வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, கோர்ட்டில் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சோழனுக்கு இல்லை எங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன நிலா என்னடா நடந்துச்சு ஏதா நடந்துச்சுன்னு தெரியாமல் நம்ம நிலா டைவர்ஸ் வாங்கினோடனே கோர்ட்டை விட்டு வெளியே வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. நம்ம சோழனும் நிலா பின்னாடியே நிலா நிலா என்னாச்சு நிலா, எதுக்கு நிலா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம நிலா இல்லை நீ அந்த கான்ஸ்டபிள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், என்னுடைய வாழ்க்கையை நீ ரொம்பவும் கெடுத்துட்ட. இங்கே பாரு, அன்னைக்கு கல்யாணம் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையே இல்லை, ஆனால் நீ உன்னுடைய சுயநலத்துக்காக அந்த விஷயத்தை பண்ணி என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிற. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா, எனக்கு பிடிச்சிருக்க கூடாதா? என்னுடைய அப்பா எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அங்கேருந்து ஓடியே வந்தேன். ஆனால் கடைசியில் இப்போவும் வந்து நீ எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை தான் நீ வந்து என்னை கட்டாயப்படுத்தி என்னை கழுத்தில் தாலி கட்டியிருக்கிற அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் வந்து வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது. நான் ஒரு பைத்தியக்காரியாக இருந்திருக்கிறேன். உன்னை என்ன சொல்லி நான் திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு எப்படி கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? பிடிக்காத ஒருத்தவங்களை இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண முடியும்? உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான ஒரு கருத்தை தான் நம்ம நிலா எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல நம்ம சோழன்கிட்ட எந்த விதமான வார்த்தைகளும் இல்லை. அதுக்கு பதில் நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க அப்பா அண்ணன் எல்லாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம நிலா வீட்டுக்கு வந்து அவங்களோட ரூமில் வந்து கதறி எழுதிட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம சோழனும் வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போது, என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டாக்கா அப்போ தான் நம்ம நிலா வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் தம்பி என்னுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்கிறாரு, வேணும்னே பொய் சொல்லி சுயநலத்தோடு என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் வந்து என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சேரன்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லி அவங்க பேக்கில் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகிறவங்க தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் சரண்டடிவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த காசு பணத்தெல்லாம் எடுத்து வந்து கொடுத்து நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் நம்ம நிலா வந்து கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. இருந்தாலும் நம்ம சோழனை மன்னிக்க மாட்டாங்க. சீக்கிரமாக நம்ம சோழன் நிலாவோட கோவத்தை குறைச்சி அவங்களே வந்து நம்ம சோழனை ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும். மறுபடியும் நம்ம சோழனுக்கும் நிலாவுக்கும் எல்லார் முன்னாடியும் வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம சோழன் தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதிர்ப்பு கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.